இந்த ஆலயத்திற்கு வந்த முருகப்பெருமானின் அடியவர் ஒருவர் இக்கோயில் குளத்தில் நீராட நினைத்தார். அங்கிருந்த ஆண்டிகளிடம் இங்கே நீராடும் இடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அப்படி தீர்த்தம் எல்லாம் இந்த ஆலயத்தில் கிடையாது என்றனர். அப்போது ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்த முருகப்பெருமான் தீர்த்தம் இருக்கும் இடத்தை காட்டுவதாக கூறி அவரை அழைத்துச் சென்றார். பின்னர் ஓரிடத்தில் தன்னிடம் இருந்த வேலால் குத்தினார். அந்த இடத்தில் இருந்து நீர் பெருக்கெடுத்து வந்து குளமாக மாறியது. அதுவே இங்கு வேலாயுத தீர்த்தம் என்ற பெயரில் உள்ளது. ஒரு சமயம் கைலாயம் வந்த பிரம்மன் சிறுவன் என்பதால் முருகப்பெருமானை அலட்சியம் செய்தார். பிரம்மனுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த முருகப்பெருமான் அவரிடம் படைக்கும் தொழிலுக்கு ஆதாரமாகும் இருக்கும் பிரணவத்தின் பொருளை கேட்டார். பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை. இதையடுத்து பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்ததோடு தானே படைப்பு தொழிலை மேற்கொண்டார்.